அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சுமார் 4-5 மணி நேரம் இருக்கும். ஏன் என் அழகு ராணிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க கூடாதா? எனக்கு தெரியுமே உங்களுக்கு இதை விட வேற வேலை இல்லைன்னு. இருந்தாலும் என்ன பண்றது, சோபாவை கவனிச்சுட்டு மத்த வேலையில முடிச்சிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு தானே புத்தி சரியால சுத்த கிறுக்குன்னு சொன்னேன். ஆமா, அதுகிட்ட எப்படி நீ தைரியமா பழகுற? அதான் உங்க கூட பழகுறேன், அப்புறம் எனக்கு என்ன பயம்? ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். அதெல்லாம் போட்டோம். எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், என்ன எப்படி நீ இந்த அளவுக்கு விரும்ப ஆரம்பிச்ச? வாழ்க்கையில முதல்ல உங்களை பார்த்த வினாடியே நான் மறந்திருக்கேன். இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஏதோ விரும்பியாச்சு, மாத்த முடியுமா? தமிழ்நாட்டு பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கே. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. நல்ல காலம் நான் பொழைச்சேன். ஆமா, நம்ம எத்தனை நாளா காதலிக்கிறோம்? 1 வருஷம் 4 மாசம் 5 நாள். ஏன் இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாள் காதலிச்சு தொலைக்கணுமா? கல்யாணமே கிடையாதா? உண்டு உண்டு. இந்த ஊர்ல கல்யாண சடங்கை செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஐயர் தான் இருக்காரு. அவர் காசி யாத்திரை போயிருக்காரு. வந்த உடனே முடிச்சுடலாம் போ. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். கோவிச்சுக்காத ஆஷா, நம்ம கல்யாணத்துக்காக தான் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா இருக்காரு, அவர் ஒரு சுத்த அச்சடு. பரம்பரை அப்படித்தானா? ஆமா, நீ பெரிய ராஜ பரம்பரை. நமக்குள்ள சண்டை இருக்கு, கதையை கேளு. நான் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. வேலை கிடைச்சா தான் கல்யாணமா? எனக்கு என்னமோ வேலை சத்தியமா கிடைக்க போறது இல்ல. அதுக்காக தான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பிளானா? ஆமா, ஒரு பயங்கர திட்டம், மிக மிக பெரிய திட்டம். நான் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறேன். தொழிற்சாலையா? ஆமா, அதுக்கு பணம் யார் போடுறாங்க தெரியுமா? நீதான். நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா? அப்படின்னு ஒரு டூப் எங்க அப்பா கிட்ட விட்டு அவரை நம்ப வைக்க போறேன். அப்புறம் நம்ம கல்யாண விஷயம் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். நல்லா இருக்கு. நான் எங்க மாமா வீட்டுல அனாதையா இருக்கேன். இது யாராவது நம்புவாங்களா? மத்தவங்க ஏன் நம்பணும்? எங்க அப்பா நம்பினா போறாதா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுட்டா என்ன பண்றது? என்ன பண்றது? ரிஜிஸ்டர் ஆபீஸ் ஒண்டி கொடுத்தோம், பஞ்சம் பட்டினி எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். ஏய், காதல்லாம் சும்மாவா? அது போட்டோம். தொழிற்சாலை விஷயமா அப்பா கிட்ட எல்லாம் நான் பேசிக்கிறேன். நீ பணக்காரி மாதிரி நடிச்சா போதும், மத்ததெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் சரி. ஏய் ஆஷா, இந்த நீரோடைய பார்த்தா உனக்கு என்ன தோணுது? அழகாதான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? ஜலக்கிரீடை பண்ணும் போது தோணுது. நீ ரெடியா? பேசாம இருங்க. ஏய் 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 ஏய்.
ஐயா பெரியவரே, என் அந்தப்புறத்தை விட்டு கெட் அவுட், கெட் அவுட். சோபா, நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். நான் உன்னுடைய ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்? 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 சோபா, நீ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. நான் சொல்றபடி கேட்க. இப்படி வந்து உட்கார். நோ, முடியாது. சோபா, ஆமா, நீ ஏன் சிரிக்கிற? எனக்கு வலி அதிகமா இருக்கு, அதனாலதான் சிரிக்கிறேன். பைத்தியம் பைத்தியம், வலிச்சா அழுவாங்க. நீ அழணும், நீ அழணும், நீ அழணும். அழறியா? அழறியா? என்ன நடந்தது? ஏன் அவன் மயக்கமா விழுந்துட்டா? ஒண்ணு இல்ல சார், இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவன் திடீர்னு மூச்சாயிட்டான். ஓ, that's nothing. அது ஒண்ணு இல்ல, அப்படிதான் ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்படி நடக்கிறது ரொம்ப சகஜம். சார், ரத்தத்தை பார்த்த உடனே இப்படி மூச்சாகிறது சகஜம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு என்கிட்ட சொன்னா? நோ நோ, என்கிட்ட எதுவுமே கேட்கல, என்னால எதுவுமே சொல்ல முடியும். டாக்டர் கிட்ட எதையுமே மறைக்காம உண்மையான காரணத்தை சொன்னாதானே சார் நான் உங்க மகளை குணப்படுத்த முடியும். தயவு செய்து சொல்லுங்க ப்ளீஸ். எஸ் டாக்டர், நீங்க சொல்றது ரொம்ப சரி. உங்ககிட்ட சில உண்மையான விஷயங்களை நான் மறைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன்.